நடத்துவதற்கு அவர் அடிக்கல்லாக இருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. இயேசு ஆண்டவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்தார், துன்பங்கள் பட்டார், வேதனைகள் பட்டார், நம் மீட்புக்காக உயிரை கொடுத்து மீண்டுமாக விண்ணகம் சென்றார். வாக்களித்த இறைவன் தூய ஆவியை அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா என்று ஐயமுட்டு இருந்த வேளையிலே அங்கு மன்றாடுகின்ற திருச்சபைக்கு தாயாக இருந்து அங்கு தலைமை ஏற்கின்றார். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை சொல்லி அங்கு இருக்கின்ற திருத்தூதர்களுக்கு ஊக்கமூட்டுகின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிச்சயமாக இந்த தாயாகிய மரியாள் அங்கு திருத்தூதர்களுக்கு சொல்லி இருக்க முடியும். ஆகவேதான் அன்னையின் வாஞ்சையை உணர்ந்தவர்களாக, அன்னையின் வழிகாட்டுதல்களை பெற்றவர்களாக, தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு உலகின் 8 திக்குகளுக்கும் திருத்தூதர்கள் பயணிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இன்னும் குறிப்பாக இந்த தாயாகிய மரியாளுடைய மனப்பாங்கு என்பது தன்னுடைய குடும்பத்தை கடந்து திருக்குடும்பத்தை ஏற்ற நேரத்திலும் கூட தன்னுடைய இரத்த உறவுகளையும் தாண்டி தன்னுடைய உறவினர் தான் எலிசபெத் அம்மாள். அவர் 6ஆம் மாதத்தில்